ஆல் தோஸ் மெமரிஸ் அது மட்டும் அப்படியே வைக்கணும். ஞாபகங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஃபீலிங் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கொடுத்துருக்க லிரிக்கல் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 14 செகண்டுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அந்த ஸ்பீடு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷார்ப்பாக 1.1 செகண்டை செட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ப்பாக 1.1 செகண்டை செட் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வீடியோ பர்ஃபெக்டாக அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். இப்போ எகைன் வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், இதையும் கரெக்டாக 1.5 செகண்டு செட் பண்ணிடுங்க. கீழே ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபீலிங்காக தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23 செகண்டுக்கு வந்து மேக் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கா, ஃபேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதே செக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னாலே ஒவ்வொரு ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு இந்த இன் அனிமேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரே ஒரு எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ண போகிறோம், 33. ஸோ 33ன்ற எஃபெக்டை மட்டும் தான் நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இன் அனிமேஷனில் போயிட்டு அந்த 33 அந்த எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த பிஜிஎம்க்கு ஆட் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அப்படியே எகைன் வந்து ஒரு லைக்கே பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கான ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆடியோ வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ ஆடியோ வந்து உங்களுக்கு 39 செகண்ட் வந்து இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க அத்தனை செகண்ட்ஸுக்கு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பேஜையும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.